ராசிகளை எப்படி 12 பிரிவுகளாக பிரிச்சாங்க, சரிபங்கா எப்படி பிரிச்சாங்கன்றத பத்தி பார்த்தோம். இப்போ அந்த 12 பிரிவுகளை சரிபங்கா பிரிச்ச அந்த 12 பிரிவுகளை ராசிகளுக்கு எப்படி சொந்த வீடா கொடுத்தாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம் சார். அதுக்கு பேர் தான் சார் ராசி அதிபதி அப்படின்னு சொல்றோம். அந்த ராசிக்கு சொந்தமான எஜமானன் அப்படின்னு அர்த்தம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வீடு வச்சிருக்காரு, அந்த வீட்டுக்கு யார் சார் அதிபதியா இருப்பா? ஓனர் சார். அந்த ராசிக்குரிய ஓனர் யாரு? அதை தான் நம்ம ராசி அதிபதி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு சின்ன ஒரு கற்பனை கதை சார். எப்படின்னா, இப்போ ரிஷிகள் இந்த ராசி மண்டலத்தை எப்படி கிரகங்களுக்கு கொடுத்தார்கள் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன கற்பனை கதை நம்ம பார்க்கலாம். ராசிகளுக்கெல்லாம் தலைவன் யாரு அப்படின்னா சூரியன் சார். முதல்ல அந்த சூரியனுக்கு ஒரு இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ம ராசியை சூரியனுக்கு கொடுத்தாங்க சார். ஏன் சிம்ம ராசியை கொடுத்தாங்க? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு சார். நீங்க ஏற்கனவே இந்த ராசியின் சுபாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ராசியோட தன்மைகள், செயல்பாடுகள். இந்த சிம்ம ராசியோட தன்மைகளையும் செயல்பாடுகளையும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க சார். சிம்ம ராசி ஸ்திரமான ராசி, ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. சிம்ம ராசின்றது நெருப்பு ராசி, பஞ்சபூதங்கள்ல நெருப்பு ராசி சார். இப்ப இந்த சூரியன் எப்படி சார் இருக்கும்? நெருப்பு குழம்பு ஃபுல்லா அந்த சூரியன் பந்து போன்ற நெருப்பை உடையது. அதனால அந்த ராசியோட தன்மை அந்த சிம்மத்துக்கு ஒத்து போறதுன்றதுனால சிம்ம ராசியை சூரியனுக்கு கொடுத்தாங்க. இது ஸ்திரத்தன்மை வாங்கியிருந்தது. நிலையாக ஒரு இடத்தில் இருந்து இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இந்த சூரியன் ஒரே இடத்துல இருந்து இயங்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லி அந்த சிம்மத்தை சூரியனுக்கு கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் சந்திரனுக்கு கடக ராசியை ஏன் கொடுத்தாங்க? இந்த சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுக்கும் தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்த பிரிச்சாங்க. இந்த கடக ராசியை எதுக்காக அந்த சந்திரனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்துல சந்திரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு இருப்பேன். மோஸ்ட்லி சந்திரன் எதுக்காக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி அது வேகமாக சுற்றிட்டு வருது, பூமியை மட்டுமே சுற்றி கொண்டு இருக்கிறது, பூமி மீது நிறைய கதிர்வீச்சுக்களை செலுத்துகிறது அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி காரணத்தினால இந்த சந்திரன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம்ன்றதுனால இந்த சந்திரனுக்கு ஒரு வீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகத்தை சந்திரனுக்கு கொடுத்தாங்க. இந்த சூரியன் சந்திரன் ரெண்டு பேரையும் தாய் தந்தைக்கு நிகராக ஒப்பிடலாம் சார். கிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே. தலைவன் அப்படின்னா எப்படி சார்? ஒரு பொறுப்பான குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ அப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா பொறுப்பான குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கிரகங்களின் தலைவர் அப்படின்னா சோர்ஸ் சார். எங்கேருந்து சோர்ஸ் வருது அப்படின்னா சூரியன்கிட்டேருந்து தான் எல்லா கிரகங்களுக்கும் சோர்ஸ் வருது. அதனால அந்த சூரியனை கிரகங்களின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டோம். தந்தைக்கு நிகராக ஒப்பிட்டுட்டோம். அதே மாதிரி இந்த சந்திரனை தாய்க்கு நிகராக ஒப்பிடுறோம். ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி ரொம்ப அன்பா அரவணைச்சு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த சந்திரனானது பூமியே கதி என்று பூமியை மட்டுமே சுற்றி கொண்டு வருகிறது. அதனால தான் சார் இந்த சந்திரனை தாய்க்கு நிகராக ஒப்பிடுறோம். ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க சார். சூரியன் தந்தை, சந்திரன் தாய் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர் 12 வீடும் இவங்க கண்ட்ரோலில் இருக்கு சார். மித்த கிரகங்களுக்கெல்லாம் எப்படி வீடுகள் கிடைத்தது அப்படின்னா, இப்போ தாய் தந்தை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்களை யாருக்கு சார் கொடுப்பாங்க? தன்னோட பிள்ளைகளுக்கு தானே, வாரிசுகளுக்கு தானே கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த சூரியன் சந்திரனுடைய வாரிசுகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் வாரிசுகளாக எடுத்திருக்கு சார். புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி. இந்த 5 கிரகங்களும் தன் வாரிசுகளாக பாவிக்கப்பட்டு அந்த சூரியனும் சந்திரனும் இந்த 5 கிரகங்களுக்கு வீடுகளை பிரித்து கொடுத்தனர். ஃபர்ஸ்ட் யாருக்கு சார் கொடுத்தாங்க அப்படின்னா
சூரியன் வந்து முதல்ல புதனை கூப்பிடுறாரு சார். புதன் நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி, உனக்கு ஒரு வீடை தரேன். ஏன் சார் புதனை கூப்பிடணும் சார்? இந்த வான் மண்டலத்தில் ஃபர்ஸ்ட் சூரியனுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் சார். ஸோ அதனால தான் சார் இந்த சூரியனானவர் இந்த புதனை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இந்த புதனுக்கு முதல்ல ஒரு வீட்டை தராரு. நீ என் பக்கத்துலேயே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கன்னி ராசியை புதனுக்கு கொடுக்குறாரு சார். அதே மாதிரி இந்த சந்திரனும் புதன் வந்து என்னோட பிள்ளையும் தான், அதனால எனக்கும் என்னோட பங்குக்கு நானும் ஒரு வீடை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசியை புதனுக்கு கொடுத்துட்றாங்க. இவங்க 2 பேருக்கு ஒவ்வொரு வீடு எடுத்தது போக புதனுக்கு சூரியன் ஒரு வீடை கொடுக்குறார், சந்திரன் ஒரு வீட்டை கொடுக்குறார். ஸோ இப்போ 4 வீடு முடிஞ்சு போச்சு சார். அடுத்து சூரியன் கூப்பிடுறார். இந்த மாதிரி யாரை சார் கூப்பிடுவாரு? வான்மண்டலத்தில் 2வது வட்டப்பாதையில் யார் இருக்கா? சுக்கிரன் சார். சுக்கிரனை கூப்பிட்டு ஒரு வீடை கொடுக்குறாரு. சந்திரனும் அதே மாதிரி சுக்கிரனுக்கு ரிஷபம்ன்ற வீடை கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்து யாருக்கு சார்? அடுத்த வான்மண்டலத்தில் யார் இருக்கா? அடுத்த சுற்றுவட்ட பாதையில் யார் சார் இருக்கா? பூமி சார். அதுக்காக பூமிக்கு வந்து இதை வாரிசுகளாக எடுத்துக்கல அப்படின்றதுனால பூமியில தான் நம்ம இருக்கிறோம். அதனால பூமி வந்து இதில் கணக்கிலே சேர்க்கறது இல்லை சார். அதுக்கு அடுத்தது யார் இருக்காருன்னா செவ்வாய் சார். 4வது சுற்றுவட்ட பாதையில் செவ்வாய். அதை வந்து தன்னோட 3வது வாரிசா இந்த சூரியன் வந்து கூப்பிடுறாரு சார். அந்த செவ்வாயை கூப்பிட்டு விருச்சிகத்தை செவ்வாய்க்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி சந்திரனும் மேஷத்தை வந்து செவ்வாய்க்கு கொடுக்குறாரு. இப்போ புதனுக்கு எத்தனை வீடு சார்? 2 வீடு. சுக்கிரனுக்கு 2 வீடு, செவ்வாய்க்கு 2 வீடு ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அடுத்து யார் சார் இருக்கா? குரு சார். குருவை கூப்பிடுறாரு சூரியன். குருவுக்கு தனுசையும், சந்திரன் வந்து மீனத்தை வந்து குருக்கு கொடுக்குறாரு. அப்புறம் மீதம் இருக்கிற 2 வீடு சனிக்கு கொடுத்துட்றாங்க. ஆளுக்கு ஒரு வீடா. மகரத்தை சூரியன் வந்து சனிக்கு கொடுக்குறார், கும்பத்தை வந்து சந்திரன் கொடுக்குறார். இந்த மாதிரி தான் சார் பிரிக்கப்பட்டது. இந்த ராசிகள் வந்து அந்தந்த அதிபதிகளாக நியமிக்கப்பட்டார்கள் இந்த கிரகங்கள். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த ராகு கேதுன்ற கிரகங்களுக்கு வீடே இல்லையே அப்படின்னு. அதையும் நம்ம கிரகங்களாக தானே சார் எடுத்துக்கிறோம், அதுக்கு ஏன் வீடு கொடுக்கல அப்படின்னா, அது வந்து நிழல் கிரகம் சார். சூரியன் சந்திரனுடைய வெட்டு புள்ளியில் வரக்கூடிய நிழல் கிரகங்கள். அந்த நிழலுக்கு வந்து வீடெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். உதாரணத்துக்கு நம்ம இப்படி ட்ராவல் ஆகிறோம், நம்ம கூடயே ஒரு லைட் சோர்ஸ் ஏதாவது நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்மளோட நிழலும் கூடயே ட்ராவல் ஆகும். நமக்கு ஒரு வீடு, நம்ம நிழலுக்கு ஒரு வீடுன்னு வச்சுக்கிறோமா சார்? இல்லை. அதே மாதிரி தான் சார், நிழலுக்கு வந்து வீடுகள் கிடையாது. அதனால் அது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வீடு கொடுக்கல சார். அடுத்து இப்போ ராசிகளை வந்து எப்படி பங்கு பிரிச்சாங்கன்றதை பார்த்தோம். அதே மாதிரி நட்சத்திரங்களை வந்து இதே மாதிரி கிரகங்களுக்கு எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சார். நட்சத்திரங்கள் வந்து 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். அந்த சப்ஜெக்ட் வேற, இந்த சப்ஜெக்ட் வேற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த சப்ஜெக்டில் வந்து ராகு கேதுன்றது நிழல் கிரகம், வீடு வாரிசு கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்காக நட்சத்திரத்துலேயும் வாரிசு கிடையாது அப்படின்ற எண்ணத்தில் நட்சத்திரங்கள்லாம் ராகு கேதுக்கு கொடுக்கலன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. இது வேற சாப்டர். நட்சத்திரங்கள் 9 கிரகங்களுக்கும் பிரிக்கப்பட்டது. இது ஒரு கற்பனை உதாரணத்துக்காக தான், உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி அப்பா அம்மா வாரிசு அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இமேஜினேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் சார். இப்போ இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி பிரித்தாங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு கேம்ஸ் எடுத்துக்கோங்க சார். ஒரு டீம் பிரிக்கிறோம் அப்படின்னா எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, 5 கேப்டன் 6 கேப்டன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 50 பேர் இருக்கிறாங்க பிளேயர்ஸு. வரிசையாக ஆர்டர் படி இந்த முதல் 5 நீ எடுத்துக்கோப்பா, அடுத்து 2வது 5 நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு நான் பிரிப்பாங்க சார். எங்கேயுமே அப்படி பிரிக்க மாட்டாங்க. ஒரு சர்க்குலர் வேல தான் வந்து நம்ம டீம்லாம் பிரிப்பாங்க. முதல் கேப்டன் ஒருத்தரை கேட்பார், இவனை கொடு அப்படின்னு சொல்லி. 2வது கேப்டன் இவரை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாரு.
அந்த மாதிரி ஒவ்வொரு கேப்டனா வரிசையா அவங்க பங்கை எடுத்துட்டு அதுக்கடுத்து 2வது சுற்றுல முதல் கேப்டன் இவரை கொடுன்னு கேட்பார். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மேனர்ல தான் வந்து நம்ம டீம்லாம் பிரிப்போம். அதே மாதிரி தான் சார் இந்த நட்சத்திரங்கள் 27ஐயும் வரிசையா பிரிக்கல. அதாவது அஸ்வதி, பரணி, கார்த்திகை, இந்தா கேது எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வரிசையா ஆர்டர்ல பிரிக்கல. இருக்கிற நட்சத்திரங்களை சர்க்குலர் வேல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். அஸ்வதி, மகம், மூலம் அப்படின்னு சொல்லிட்டு, பரணி, பூரம், பூராடம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அந்த 3 நட்சத்திரங்கள் ஒரு கிரகங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் அப்படின்ற இதில் கேதுக்கு 3 நட்சத்திரம் சொந்தம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க சார். இது வந்து இது வந்து இந்த ஆர்டர்ல தான் சார் இருக்கணும். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், இந்த ஆர்டர்ல தான் சார். நீங்க இந்த ஆர்டரை வந்து கொஞ்சம் நல்ல மனப்பாடமா வச்சுக்கணும் சார். கேது தசைக்கு அப்புறம் என்ன தசைன்னு கேட்டால் சுக்கிர தசைன்னு சொல்ல தெரியணும். புதன் தசைக்கு அப்புறம் என்ன தசை அப்படின்னா கேது தசை ரிப்பீட். அந்த மாதிரி இந்த ஆர்டரில் தான் சார் வரும். இந்த ஆர்டரை நல்லா வந்து இதுதான் சார் பேஸு. இந்த ஆர்டரை மனப்பாடமாக வச்சுக்கணும். அதே மாதிரி அதோட திசைகளோட தசை வருஷத்தை வந்து நல்ல மனப்பாடமாக வச்சுக்கணும் சார். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றும் இல்லை சார், இது ப்ராக்டிஸ் பண்ண அப்படியே நமக்கு மனப்பாடம் ஆகிடும். நன்றி, வணக்கம்.